காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு, கவனித்து நடப்போம். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் லூக்கா 6:49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்றைய முதலாவது தியான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 49 முடிய. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கவனித்து நடப்போம். அமெரிக்காவில் மேற்கத்திய மாநிலமான கொலரடோ பாறைகளால் ஆன மலைகளும் வருடாந்திர பனிப்புழுவுக்கும் பிரசித்தி பெற்றது. எனினும் அந்த மாநிலத்தில் ஏற்படும் மோசமான இயற்கை பேரழிவு பனியினால் அல்ல, மழையினால் ஏற்படுவதாகிறது. ஜூலை 31, 1976 அன்று உல்லாச போக்கிடமான எஸ்டஸ் பார்க் பெரிய பிக் தாம்சன் என்ற ஒரு வெள்ளம் வந்தது. கால்நடைகளை சேர்க்காமல் 144 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது. இந்த பேரழிவை தொடர்ந்து சாலைகளும் நெடுஞ்சாலைகளின் அடித்தளங்களை பற்றிய ஆய்வுகளும் நடைபெற்றன. பாதிக்கப்படாத இடங்களின் சுவர்கள் கான்கிரீட்டினால் கட்டப்பட்டிருந்தது. அதாவது உறுதியான வலிமையான அடித்தளம் இருந்தது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வின் முக்கியமான கேள்வி வெள்ளம் வருமா என்பதல்ல, எப்போது வரும் என்று பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயங்களில் நாம் முன்னெச்சரிக்கை பண்ணப்படுகிறோம். ஆனால் அநேக நேரத்தில் நம்மை அறியாமல் இருக்கும்போது நாம் பாதிக்கப்படுகிறோம். இது போன்ற தருணங்களிலே வார்த்தையை கேட்பதனால் மாத்திரமல்ல, அதன்படி செய்வதனால் ஒருவனுடைய அஸ்திபாரம் கட்டப்படுகிறது என்று இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 6வது அதிகாரம் வசனங்கள் 47 மற்றும் 48 நமக்கு இதை கற்றுத்தருகிறது. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? உலகம் முழுவதையும் பார்த்தால் அநேக விகித பர்சன்டேஜ் வயசிலே பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மேலோங்கிதான் இருக்கிறார்கள். நம்பர்ல பார்க்கும்போது, எண்களிலே பார்க்கும்போது நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி உலக அட்டவணையிலே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அநேகர் கூப்பிடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கு
ஆழமான ஒரு கருத்தை நம்மோடு இன்று காலை வேளையிலே கேட்கிறார். ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அருமையானவர்களே, நாம் உறுதியாக கட்டப்பட்டிருப்பதால் வெள்ளம் வரும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அதை நினைத்து பார்த்தது உண்டா? நம் வாழ்வுக்கை சரிவுக்கும் அழிவுக்கும் சுலபமாக பாதிக்கக்கூடியதாக வசனம் என்கிற அந்த ஆழமான வேர் நமக்கு இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை சரிந்துவிடும். முட்டாளாக செயல்படுவதற்கும் ஞானமாக செயல்படுவதற்கும் இதுவே வித்தியாசம். அவ்வப்போது நம்மை நாம் நிதானித்து அஸ்திபாரத்தை ஸ்திரப்படுத்துவது நல்லது. இயேசு நம் பலவீனமான பகுதிகளை ஸ்திரப்படுத்தி நம்மை வெள்ளம் மேற்கொள்ளாதபடி நம்மை பலப்படுத்த ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நமக்கு முக்கியம். பரிசுத்த வேதாகமும் நம்மை எப்படி அழைக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறது. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை நாம் 1 யோவான் 3வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கும்போது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. அந்த அதிகாரத்திலே 1 யோவான் 3 முதல் 6 வசனங்களையும் படிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய, இரட்சகராக கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசனுடைய ஸ்டேட்டஸ் என்னவென்றால் பிள்ளைகள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏதோ நான் குப்பை, தூசி, உதவாதவன், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவரை நினைக்க வேண்டும். அவர் நம்மை அப்படித்தான் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணம் மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே என்று நாம் கூப்பிடுகிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஒருமுறை சமீபத்தில் நீச்சல் கற்றுக்கொண்ட 3 வயது டில்லன் என்ற ஒரு சிறுவன் தன் தாத்தாவின் வீட்டில் பின்புறம் உள்ள 40 அடி ஆழமுள்ள தண்ணீர் நிறைந்த குழியில் விழுந்து விட்டான். தன்னால் முயன்ற மட்டும் மேலே அவன் மிதந்து கொண்டிருந்தான். தீயணைப்பு வீரர்கள் தங்கள் சாதனங்களை எடுத்துக்கொண்டு விரைந்து வந்தார்கள். ஆனால் அந்த சிறுவனின் தந்தை யார் வருவதற்கும் காத்திருக்காமல் அந்த கிணற்றில் குதித்து விட்டார், இறங்கிவிட்டார். அருமையானவர்களே, அந்த பெற்றோரின் அன்பு நம் பிள்ளைகளுக்காக நாம் போகும் தூரங்களும் ஆழங்களும் உலகத்திலே தாராளமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் கள்ள போதகங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு தங்கள் விசுவாசத்தின் வேர்களை தேடிக்கொண்டு இருக்கும்போது உயிர் காப்பவனாக இதை எழுதுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் அவரை நம்பும் யாவருக்கும் அது ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தியது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தம் பிள்ளைகளுக்காக தேவன் போகும் ஆழங்களும் அகலங்களும் தாராளம் ஏராளம். அந்த கிணற்றுக்குள் இறங்கி தன் குழந்தையை காப்பாற்றும்படி சென்ற அந்த தந்தையை போன்று ஒரு பெற்றோராய் தன் குழந்தைகளுக்காக மாத்திரம் எடுக்கும் சில முயற்சிகள் உண்டு. இங்கே தன் சொந்த குமாரனை நமக்காக மரிக்க ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டு கொடுத்த தேவனுடைய பிரம்மாண்டமான செயல் எப்படிப்பட்டது? வசனம் 5-6 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. கவனித்து நடக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை நாம் கற்றுக்கொண்டோம். காலை வேளையிலே என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவருக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பலவீனமான பகுதிகள்,
உங்கள் கண்காணிப்புக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி நீங்கள் பலப்படுத்த போகிறீர்கள்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று கற்றுக்கொண்டதிலே ஒருமுறை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்தி தந்திருக்கிறாரே. தேவன் உங்களை எப்பொழுது ஆழமான குழியிலிருந்து காப்பாற்றினார், பல முறை காப்பாற்றி இருக்கிறார் அல்லவா? அவர் உங்களை நம்பிக்கையின் ஸ்தலத்திற்கு கொண்டு வந்ததை எப்போதாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். மறந்துவிட வேண்டாம். கவனித்து நடப்போம். ஜெபிப்போமா? அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவே, கேட்கிறவராக மாத்திரமல்ல, சுவிசேஷத்தின்படி செய்கிறவர்களாகவும் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட தகுந்த சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்முடைய மாறாத பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் தேவையின் குழியிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை உம்மிடத்தில் சேர்த்து கொண்டு எங்களை பிள்ளைகளாக அழைக்கிறீரே, ஸ்தோத்திரம். இன்று நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.